அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு வித்தியாசமான படத்தோட டீம் தான் இருக்காங்க. இந்த படத்தோட டீம் மட்டும் வித்தியாசமானவங்க இல்லை, இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் அதுவுமே வித்தியாசமானது தான். வணக்கம் சார். வணக்கம். யார் போட்ட கோடு? ஸோ அந்த டைட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த டைட்டிலை பிக் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார்? பொதுவாக ஒரு நிர்வாகத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வச்சுருப்பாங்க இல்லையா? இது எல்லா நிர்வாகத்திலையும் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் தேவையில்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சாராருக்கு மட்டும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. அப்படி போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. இப்போ அந்த தீண்டாமைன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் போட்டா, அந்த கோட்டை யார் போட்டா அப்படின்ற நீங்கள் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிந்திச்சதை, எங்கூட அன்பாக இருக்கிறவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். அந்த அவல நிலை ஏன் அப்படின்னு எனக்குள்ளே வந்ததால் தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணேன். இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு பெரிய பொருட்செலவில் பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்லாம் வச்சு எடுக்க வேண்டியதாக இருந்த இந்த படம் அது கை நழுவி போனதால் இதை எப்படியாவது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த படைப்பு பயன்படணும், நம்ம மனசு மாறுறதுக்குள்ளே அதை எடுத்து முடிக்கணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப நேர்த்தியாக எல்லா டெக்னீஷியனையும் ஆர்டிஸ்டையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பண்ணது நோக்கம் என்னென்னா, தீண்டாமை களையப்பட வேண்டும், தீண்டாமை அழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வலியுறுத்துறது தான் இந்த யாரு போட்ட கோடு. கிட்டத்தட்ட படத்துடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒரே பதில சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுடைய இந்த படம் டெபியூட் படம் இல்லையா, ஃபஸ்ட்டு படம் இல்லையா? ஃபஸ்ட்டு படம் எப்படி உங்களுடைய இந்த நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கணும்னு தோணுச்சு? ஏன்னா எல்லா டைரக்டருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கத்தையோ ஏதோ ஒரு விஷயங்களை பிரதிபலித்து அதை எடுக்கிற கதையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட்டு படத்தில் இதை சூஸ் பண்ண நோக்கம் என்ன சார்? அதுதான், இது என்னோடய முதல் படமாக மக்களுக்கு தெரிஞ்சாலும் இது என்னோடய 10வது படம். 9 முறை கமிட்டாகி ஸ்கிப் ஆகி 9 கதைகளில் ட்ராவல் பண்ணி ஒரு படைப்பாளனா நான் 10வது படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் மக்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி 9 படங்களை கை நழுவி போச்சு. ஷூட்டிங் போகிற நிலையில், சாங் ரெக்கார்டிங் முடிஞ்ச நிலையில், வெறும் அலுவலகம் போட்டு டிஸ்கஷன் முடிஞ்ச நிலையில் அப்படின்னு 9 முறை நான் தோற்று போய் தான் இந்த படத்தை இப்போ முழுவதுமாக எடுத்து முடிச்சிருக்கேன். ஆக இது என்னோடய 10வது படம். அதை தாண்டி இப்போ தான் சொல்லி முடித்தவங்ககிட்ட நான் மக்கள் புறையோடி இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்மோடு இருக்காங்க, ஆனால் அந்த யூனிஃபார்முக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளேயும் ஒரு வலி இருக்குது, அந்த வலியை போக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால தான் இந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். சார், படத்தில் உங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரை வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஓகே, கலின்னு சொல்லிட்டு கேரக்டரோட நேம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரு. இதுக்கு முன்னாடி நான் படம் நடிச்சிருக்கேன். கனா, கடைக்குட்டி சிங்கம், ஏஜென்ட் கண்ணா எல்லாம் நடிச்சிருக்கேன். எனக்கு அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், ஒரு ரெகுலரான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது சின்னதாக தான் தெரியும், சும்மா ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த படம் எனக்கு முதல் படம் மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு எனக்கு. ஓகே, இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுறப்போ, உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்போ எந்த விஷயம் உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு? என்னோட கேரக்டர் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு எனக்கு. சார், கேமராமேனாக படத்தில் உங்களுடைய இந்த அவுட்புட்லாம் பார்க்குற உண்மையிலே பிரமாதமாக இருந்துச்சு. அதுவும் ரூரல் ஏரியாவில் இந்த அளவுக்கு ஒரு ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் அந்த இயற்கையோடு ஒன்றி போகிற அந்த ஷாட் எல்லாம் வச்சுருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலி எல்லாமே இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாமே ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, எப்படி பண்ணீங்க இப்படி தான் கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் ஒன்றும் ரொம்ப இதாக இல்லை, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷுவல் எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே எனக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் பண்ணியிருக்கொழிஞ்சு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணவே இல்லை. கதையை தவிர்த்து நான் எதுவும் தாண்டவே இல்லை. ஸோ அதுதான் விஷயம். சார், டேரக்டரோட அந்த கோஆர்டினேஷன் அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி அவர் உங்களை வேலை வாங்குற விஷயங்கள்? இல்லை, அவர் என்கிட்ட ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஷூட் முடிஞ்ச அப்புறம் உட்காந்து பேசிடுவோம். சரி, எப்படி போச்சு, என்ன ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிடுவோம். சில டைமில் ஆக்சுவலி நாங்கள் ஷெட்யூல் போட்டப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நல்ல ஷெட்யூல் தான் போட்டிருந்தோம், இத்தனை நல்லா படத்தை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறதே பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிக்கெலாம் போச்சிருக்கோம். 2 மணிக்கு சில இல்லாமல் 3 நாளைக்கு
3 o'clock போய் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீனை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக எஃபர்ட்டை போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அப்படி தான். ஓகே சார். ஸோ எடுத்த டைமிங் வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அதில் தீவிரமாக கொஞ்சம் பண்ணது. அதெல்லாம் சில இதெல்லாம் ரொம்ப இதாக பண்ணியிருக்கேன். சார் டேரக்டராக ஸ்டார்டிங்கு உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஒரு டேரக்டராக நிறைய பதில்கள் சொல்லிட்டீங்க. இப்போ படத்தில் நடித்த கதாநாயகன், அதாவது கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நாயகனுக்கு எதிராக ஒரு வில்லனா மிரட்டி இருந்ததுங்க. அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஹீரோவை எதிர்க்கிற வில்லனா அப்பப்போ அவரை எதிர்த்து சண்டை போடுற ஆளாக வர்றீங்க. சில சமயம் அந்த ஊரில் நான் தான் வீரன், மக்களுக்கான தலைவன் நான் தாங்கிற மாதிரி பஞ்ச் டைலாக ஹீரோவுக்கு நிகராக சொல்லிட்டு போயிடுறீங்க. எப்படி இது? இது என்னென்னா, ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் வந்து ஒரு நம்ம நடிகராக மட்டுமே இருந்து படைப்பாளனா இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்தா அந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நானே இயக்குனராக இருந்து அந்த கதாபாத்திரத்தை நாமளே உருவாக்குனதால் எனக்கு அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு 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 வாய்ப்பாக அமைஞ்சது. அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து வேறு யார் பண்ணாலும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போல்டாக இருக்காது அப்படின்றத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் நானே அதில் வந்து களம் இறங்கினேன், நடித்தேன். ஆனால் எனக்கு நான் வந்து ஒரு என்னோடய கனவு, என்னோடய விருப்பம் இது எல்லாமே வந்து பாசிட்டிவான கேரக்டர் நடிக்கிறது தான் உண்மையில. ஏன்னா இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஸ்க்ரீனில் வந்துருக்கு. ஆமாம். ஏன்னா நீங்கள் யாரையும் அப்ரோச் பண்ணீங்களா சார்? இப்போ இந்த கேரக்டருக்கு வில்லனா வேறு யாரையாவது? ஹீரோவுக்கும் அப்ரோச் பண்ணேன், வில்லனுக்கும் அப்ரோச் பண்ணேன். பட்ஜெட்டே நான் தான் சொன்னேன், இது பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னு. ஓகே. அது எப்பவுமே படம் பண்ணும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு முறை நிரூபித்தா மட்டும்தான் மற்றவங்க வந்து விழுந்தடிச்சு அடுத்தடுத்த படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து நியதி இது. அதனால் நம்ம வந்து இவங்க சப்போர்ட் பண்ணலையே, இப்போ அடுத்த படத்துக்கு நான் வாலண்டியராக வராங்கன்னு அவங்களெலாம் வெறுக்கக்கூடாது, அரவணைச்சிக்கணும். வாங்க, அவங்களுக்கு தேவையானது இருந்தால் கொடுக்கணும். குறிப்பாக நம்மளை யார் யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ, யார் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம ரொம்ப வாழ்த்தணும். அவங்கள தான் ரொம்ப நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ணதால தான் நம்ம வந்து செதுக்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுடைய போஸ்டரில் பார்க்குறப்போ சரி, நேரில் பார்க்குறப்போ சரி, ஆள் நல்லா வில்லனா டெரராக ஃபயராக இருக்கார். படத்துலையும் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது நேரில் அவங்களுடைய வாய்ஸ் ஆள் டோட்டலாக ரொம்பவும் சாஃப்டான ஆளாக இருக்காரு. இவர் எப்படி குழந்தைங்க, குழந்தை மனசு சார் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவர் இந்த வில்லன் கேரக்டர் பார்த்து நான் உண்மையிலுமே நான் ஆன் ஃப்ரேமில் பயந்தேன். அப்படி கார், அந்த இனோவா காரை விட்டு இறங்கி வந்து ஏய் கிளியா இங்கே வாடா அப்படின்னு கூடும்போது அப்படி ஒரு நடுக்கம், அந்த ஒரு நடுக்கம், அந்த ஒரு தன்னை அறியாமல அந்த பாடி லாங்குவேஜ் பணிவாயிடுது. ஒரு ஊர் தலைவர், அந்த மிரட்டல் ஒரு வில்லன் கேரக்டர், அந்த வந்து கூட அந்த சவுண்டை விட களியா இங்கே வாடா அப்படி கூடும்போது அந்த பாடி கூனி குதிக்கிடுது அப்படியே. இப்போ இதில் கூட நம்ம வந்து தனியாக உட்காரலாம், போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். எல்லாரும் வேணும், எல்லாரும் நிராகரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான மனசு, எல்லாரும் அரவணைக்கூடிய மனசு டேரக்டருக்கு. எஸ். இப்போ அதான் நிறைய டேரக்டர் சொல்லுவாங்கல்ல, படத்தில் தான் இவர் வில்லனா பயங்கரமாக கொல்றாரு வெட்டுறாரு அப்படின்ட்டு, ரியல் லைஃப்பில் இவர் ஹீரோப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ரொம்ப உண்மைதான். ஹீரோ கேரக்டர் இதில் கதாபாத்திரம் உருவாக்குனதே வந்து என்னோட ஒரிஜினல் கேரக்டர் தான் அது. நான் அப்படி தான் இருப்பேன். இந்த ஹீரோ எப்படி இந்த படத்தில் இருக்காரோ அப்படி தான் நான் ரியல் லைஃப்பில். வில்லன் கேரக்டர் வந்து நான் இல்லை, ஒருத்தரை பார்த்தது ஒரு இன்ஸ்பிரேஷன், இவரை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கேரக்டர், அப்படி அறத்தா ஒரு மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஏன் டிஸ்கஷன் போன இடத்துலையே அந்த ஊர்லேயே பார்த்தேன். எந்த ஊரில் இது பண்ணியிருக்கணும் அந்த ஊர் சைட்லேயே நான் ஒரு கேரக்டர் அப்படி பார்த்துருக்கேன். அதில் என்னோட பாடி லாங்குவேஜில் அது மோல்டாகிருக்கு. அதை எடுத்து நான் கற்பனையும் கொஞ்சம் கலந்து பண்ணும்போது அது கொஞ்சம் வேறு கலராக தெரிஞ்சிருக்கு. அதுதானே அப்புறம் படைப்பு. ஆமாம் சார். சார் இந்த நீங்கள் டைலாக்ல அந்த படத்தில் சொன்ன டைலாக் சொன்ன மாதிரி தான் நான் ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். மக்களுக்கான தலைவனா யார் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போது கரண்ட்டில் இருக்கிறத வச்சு சொல்லுங்கள். கரண்ட்டில் இருக்குல்ல, எப்போவுமே இது பொருந்தும். மன்னன்றவன் மக்களோட தாய் மாதிரி. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே தவிர பால் ஊற்றக்கூடாது. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும், பசி ஆற்றணும், பால் ஊற்றக்கூடாது. ஓகே. அவங்க உசுரை ஊசலாட வச்சு பால் ஊற்றி அனுப்பக்கூடாது. அதனால் மன்னன்றவன் மக்களோட தாய் மாதிரி கட்டி காக்கணும். அவங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யணும். ஒரு தாயும் தந்தையும் தம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருப்பேன். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், ஆசிரியர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பார். ஏன்னா இங்கே 12 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி 40 தொகுதி இருக்குது. ஆனால் வெறும் 10 தலைவர்கள் தான் இருக்காங்க. 12 கோடி மக்களுக்கு 10 தலைவர்கள் எப்படி பத்தும்? அந்த தலைவர்களால் எப்படி போராட முடியும்? எப்படி தலைவர்கள் வந்து ஒத்துழைப்பு தர முடியும்?
அதனால் தலைவர்கள் நிறைய புதிய புதிய நல்ல தலைவர்களை வந்து உருவாக்க வேண்டும் என்பது தான் அந்த காட்சியோட கட்டமைப்பு, அந்த காட்சியோட சாராம்சம். அப்புறம் இந்த படம் ஏன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் மக்கள் ஒற்றுமையை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒட்டுமொத்த படமே. ஆக தலைவன் அப்படின்றவன் ஒரு சிறந்த தாய்க்கு சமமாக மக்களை பாவிக்கிறவனாக இருக்கணுன்றது வந்து ஆணித்தரமாக நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லிக்கிறேன். தலைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத இவ்வளோ தன்மையாக சொல்லிட்டீங்க. உண்மையிலே தேங்க்யூ சார். சார், அப்புறம் படத்தோட ரிலீஸ் டேட்டு December 12. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் அவர்களோட பிறந்தநாள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் நடித்த படமான படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுது. இதோட கிளாஷ் விடணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இந்த டேட்டை லாக் பண்ணணும்னு தோணுச்சு? இந்த டேட்டில் இப்போ இந்த மாத இறுதிக்குள்ளே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். அப்போ நான் கேட்டேன், டிஸ்கஷன் பண்ணேன். 5ஆம் தேதி ஒரு தேதி இருந்தது. அப்போ மழை காலகட்டம். 10ஆம் தேதிக்குள்ளே வந்து மழை இருக்கும், 10ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்காது அப்படின்னாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கிறிஸ்மஸ் வந்துடும். கிறிஸ்மஸுக்கு வந்து ஒரிஜினலாகவே இப்போ புத்தம் புதிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வரும். இது மக்களுக்கான படம், நம்ம எளிமையாக பண்ணியிருக்கோம், ஆனால் வலிமையாக இருக்குது. இது வந்து அந்த தேதி வெள்ளிக்கிழமை தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த தேதியில் பண்ணலான்னா 12/12/2025 அப்படின்ற ஒரு தேதி இருக்குது. அங்கே அது வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நார்மலாக எடுத்தது, ஒரு அழகியலான ஒரு தேதியில் ரிலீஸ் ஆகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், ட்ரெய்லரில் ஸ்டார்டிங் பார்த்துருப்போம், மாணவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. போராட்டத்தை மாணவர்கள் ஆரம்பத்துலேருந்தே கையில் எடுக்கிற விஷயம் சரியா தவறா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? கண்டிப்பாக மாணவர்கள் இருக்கிறது சரியான இது தான். ஏன்னா மாணவர்கள்ட்டேருந்து ஆரம்பித்து மாணவர்கள் எதுனா தான் அதுக்கு இடுகாலம் பிறக்கும். ஆரம்பத்தில் மாணவர்கள்ட்டேருந்தே அதை நம்ம கொண்டு போய்ட்டோம்னு வச்சிங்களேன், நாட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. அது என்னோட கருத்து. பொதுவாக இப்போ போராட்டங்கிறப்போ கல்லூரி மாணவர்கள் எடுத்து பார்த்துருப்போம், ஆனால் ஸ்கூல் பசங்க எடுக்கிறது வித்தியாசமாக இருக்குது. உங்களுடைய ட்ரெய்லரில் காமிச்சது இது எப்படி பார்க்குறீங்க? முன்னாடிலாம் வந்து பசங்க மெச்சூரிட்டி ஆகிறது வந்து கல்லூரி பருவத்தில் கூட மெச்சூரிட்டி ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தான் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, மெச்சூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க. இப்போ உண்மையாகவே 5ஆவது படிக்கிற பசங்கள்லாம் வந்து உலக அரசியல் பேசுகிறாங்க, பயங்கரமான மெச்சூரிட்டியாக இருக்காங்க, தப்பு தட்டி கேட்குறாங்க. பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அது தாண்டி இப்போ தான் 5ஆவது படிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா காலேஜ் முடிச்சிருப்பான், திடீர்னு பார்த்தா 10 அந்த ஃபாஸ்ட்டாக உருண்டு ஓடுது காலங்கள். அந்த வகையில் வந்து இப்போ வயது வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன தேவையோ அவங்கவுங்க இறங்கி கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஆசிரியராக இருக்கிறதால மற்ற பள்ளி மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பள்ளி மாணவர்கள் புரட்சிகரமாக அந்த நாலேஜ் அவங்களுக்கு போயிருக்கிறதால அவங்க போராடியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்தால் வெகு சிறப்பாக இருக்குன்றது தான் ஆசிரியர் மூலமாக, யார் போட்ட கோடு மூலமாக, அந்த சிறுவர்கள் மூலமாக நான் அந்த கருத்து சொல்லியிருக்கோம். ஆக ஒரு ஆசிரியர் நினச்சா வந்து வளமான எதிர்காலத்தை உருவாக்கலான்றதும் ஒரு முக்கியமான விஷயம். கேமராமேன் பற்றி நான் சொல்லவே இல்லை, சொல்லி. ஏன்னா கேமராமேன் எங்களுக்கு இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிக பொக்கிஷம், பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்தெந்த இடம் நல்ல இடமா சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் டைரக்டர் அவரும் கன்சல்ட் பண்ணி இது நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சூஸ் பண்ணி அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக எடுத்து இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு, திரையில் வெளியிட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேமராமேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கால் ஷீட் கிடைக்காது எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி ஆகிடுவார் இந்த படம் வெளியே வந்தவொடனே. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு, ப்ரெஸ் பீப்புள், பொதுமக்கள் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, புரட்சிகரமாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, இது படமாகவும் இருக்குது, மக்களுக்கான பாடமாகவும் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மார்க்ஸ்லாம் அள்ளி கொட்டியிருக்காங்க. அது பள்ளிக்கூட சப்ஜெக்ட்ன்றதாலே என்னமோ இந்த படத்துக்கு மார்க் மக்கள் போட்டிருக்காங்க, நிறைய மார்க் போட்டிருக்காங்க. அதனால் என்னோடய பணி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவகனாக கடைசி வரையும் படைப்பின் மூலமாகவோ அல்லது வந்து நான் எந்த பாதையில் பயணிக்கின்றனோ அந்த பயணத்தின் மூலமாகவோ நான் மக்களுக்கு வந்து கடைசி வரையும் பயன்பட்டுக்கிட்டே இருப்பேன். போராடிட்டு இருப்பேன்னு நான் சொல்லலை, அது போராடுறது பலன் அளிக்காது, பயன்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். யார் போட்ட கோடு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பொதுமக்களுக்கும் உறவுகளுக்கும் என்னோட நன்றிகள். கண்டிப்பாக December 12 படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க போகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக விஷஸ். தேங்க்யூ சார். நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.